பாவமோ சாபம் தீரவே என் ஆயுள்மே சொல்லடி யாரடி மோகினி. இந்த மோதிரத்தை முத்தரச கையால வெண்ணிலாக்கு போட வைக்கிறது. புரியுதாடா? உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ரிங்கோட போட்டோ அனுப்பியிருக்கேன். அதே மாதிரி அச்சசலா ஒரு மோதிரம் வேணும். அளவு சின்னதா இருக்கணும். அதாவது விரல்ல போட முடியாத அளவுக்கு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஸ்வேதா, முத்தரசன் சார் வராரு. ஸ்வேதா, உட்காரு உட்காரு, உட்காந்து பேசு. மாமா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். நீங்க கோவப்படாம கேட்கணும். விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே நான் கோவப்படுவேன்னு நீயா ஏன் நினைக்கிற? விஷயத்த சொல்லு. திடீர்னு எனக்கு இப்படி ஆக்சிடென்ட் நடந்ததும் என் மனசுக்குள்ள ஏகப்பட்ட யோசனை மாமா. நான் நிறைய பாவம் பண்ணதுனாலதான் இப்படி ஆயிடுச்சோன்னு என் மனசுக்கு தோணும். ஏய், சே சே சே, நீயும் இந்த மாதிரி நினைக்கிற? வெண்ணிலா, என்ன இந்த ஸ்வேதா அநியாயத்துக்கு திரும்பி பாவ மன்னிப்பெல்லாம் கேக்குறா? விடு கலை, ஸ்வேதாக்கா பாவம். ஏய், இன்னொரு தடவை நீ அவளுக்கு பாவம் பார்த்த, இந்த கொதிக்கிற வடச்சட்டில எண்ணெய் ஊத்துறதுக்கு பதிலா உன்னை போட்டு வறுத்துருவேன், தெரிஞ்சுக்க. மாமா, இது பாருங்க, இதுக்குதான் சொன்னேன். நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க மறு பேச்சு பேசுறீங்க. சரி, விஷயத்த சொல்லு. நான் அப்படி யோசிச்சு பார்த்தப்போ உள்ளதிலேயே பெரிய விஷயமா ஒண்ணு தோணுச்சு மாமா. அது என்னன்னா, அன்னைக்கு நடந்த மோதிர விஷயத்துல வெண்ணிலாவ ரொம்ப புண்படுத்திட்டேனோன்னு என் மனசுக்கு பட்டுச்சு. வெண்ணிலா, இரு இரு, நான் வெளியில போய் மழை வருதான்னு பாத்துட்டு வரேன். கலை, இது உனக்கே ஓவரா இல்ல? அதனால அப்பா அவளுக்கு செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் பண்ண ஆசைப்படுற மாமா. நிவேதிதா, குடு. என்னது? இதுல ஒரு மோதிரம் இருக்கு மாமா. அன்னைக்கு உங்க மேல இருந்த பொசசிவ்னஸ்ல வெண்ணிலா போட்டிருந்த நீங்க போட்ட மோதிரத்தை கழட்டி வாங்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்ல மாமா, பல விஷயங்கள்ல நான் அவளை வேதனைப்படுத்திருக்கேன். ஒரு நல்ல பொண்ணை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினதுனாலதான் எனக்கு பார்வை போச்சோ, இப்போ பூஜையில என் மேல நெருப்பு புடிச்சதோன்னு என் மனசுக்கு தோணுது மாமா. ஸ்வேதா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. என்னாச்சு உனக்கு? ஏன் இன்னைக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? வெண்ணிலா, ஸ்வேதா ஏன் இப்படி பதுங்குறா? புலி பதுங்குதுன்னா பாயொன்னுல சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ அவ பேசுற எதையுமே நம்ப முடியல. கலை, ஏய், தயவு செஞ்சு பாவன்னு சொல்லாம வேற என்ன வேணாலும் சொல்லு. இப்பதான் என் மனசு தெளிஞ்சு பக்குவப்பட்டு ரொம்ப சரியா பேசுறேன்னு என் மனசுக்கு தோணுது. இத நான் ஒரு சாதாரண விஷயமா நினைக்கல. இது ஒரு வேண்டுதல் மாதிரி. நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரம் பண்ணணும்னு நினைச்சு கேக்குறேன் மாமா. அதனால வெண்ணிலா விரல்ல இந்த மோதிரத்தை நீங்க போட்டு விடுங்க மாமா. என்ன என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏற்கனவே நான் கொடுத்த இடத்துனால அவ தலைமலை ஏறி உட்காந்துட்டு இருக்கா. அதனாலதான் நானே ஒதுங்கி இருக்கேன். இப்ப மறுபடியும் நான் கூப்பிட்டு அவளுக்கு இந்த மோதிரத்தை போட்டு விட்டேன்னா அவளுக்கு தலகால் புரியாது. சித்திய பார்த்து அவ என்ன பேச்சு பேசிட்டா, மறந்துட்டியா? இதெல்லாம் தெரிஞ்சு நீயே இப்படி பேசினா எப்படி? மாமா, ப்ளீஸ் மாமா, நான் இப்ப பண்ண போற விஷயத்த சாதாரண விஷயமா நினைக்கல. ஒரு வேண்டுதல் மாதிரி, பரிகாரம் மாதிரி நினைக்கிறேன் மாமா. ப்ளீஸ்.
ஏய், என்ன திடீர்னு ரகசியமா பேசுறாங்க? ஏன் கலை, உனக்கு இது கூட புரியலையா? ஸ்வேதாக்கா மோதிரம் போட சொன்னது முத்து மாமாக்கு புடிச்சிருக்காது. அதனாலதான் எனக்கு கேட்காம இருக்கிறதுக்காக ஸ்வேதாக்கா கிட்ட மெதுவா பேசுறாரு. தயவு செஞ்சு எனக்காக, என் மன திருப்திக்காக வெண்ணிலா கையில நீங்க இதை போட்டுதான் ஆகணும். ஸ்வேதா, தயவு செய்து நான் என்ன சொல்ல வரேன் தயவு செஞ்சு மறுப்பு சொல்லாதீங்க. இப்போ நீங்க போட்டு விட்டாதான் எனக்கு நடக்க போற கண் ஆபரேஷன் நல்ல விதமா நடந்து பார்வை திரும்பும்னு எனக்கு தோணுது. சரி, உனக்காக உனக்காக மட்டும்தான். நீ அவளை கூப்பிட்டு விஷயத்தை சொல்லிடு. என் முத்து மாமானா என் முத்து மாமா தான். தேங்க்ஸ் அலாட். என் மாமானா மாமாதான். வெண்ணிலா, வெண்ணிலா இங்க வா. என்ன ஸ்வேதாக்கா? சார், வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. இல்ல இருக்கட்டும். உட்காருங்க சார். சரி வாங்க உட்காருங்க. என்ன ஸ்வேதாக்கா? ஆ, ஆ, நான் அன்னைக்கு மாமா உனக்கு போட்ட மோதிரத்தை நான் வாங்கிட்டேன் வெண்ணிலா. அன்னைக்கு உன் மனசு என்ன பாடுபட்டிருக்குன்னு அப்ப புரியல. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். அதுவும் நான் சொல்லி பண்றேன். பண்ணு பண்ணு. விடுங்க ஸ்வேதாக்கா, எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு? இல்ல வெண்ணிலா, நான் உனக்கு செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா இத பண்ணணும்னு நினைக்கிறேன். வா, இந்த மோதிரத்தை போட்டுக்கோ. போட்டுக்கோமா. பழைய பாவத்தை நினைச்சு அதுக்கு பரிகாரம் பண்ணணும்னு ஸ்வேதா மேடம் நினைக்கிறது அவங்களோட உயர்வான குணத்தை காட்டுது. ஏன்னா எத்தனையோ பேர் பாவத்தை பண்ணிட்டு அத பத்தின எந்த குற்ற உணர்வும் இல்லாம ஜாலியா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெண்ணிலா, வந்து மோதிரத்தை போட்டுக்கோ. மாமா, இந்த மோதிரத்தை போட்டு விடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஏய், என்னது எம்வின் போட்டிருக்கு? நீங்க வெண்ணிலாவுக்கு போட்ட மோதிரம் தானே தொலைஞ்சது. அதனாலதான் எம் ஃபார் முத்தரசன், வி ஃபார் வெண்ணிலா. சார் சார், நீங்க எதுக்கு? சார், நான் ராமாயணத்துல அணில் மாதிரி ஸ்வேதா மேடம் பண்ற நல்ல விஷயத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார். போட்டு விடுங்க சார். தேங்க்யூ சார். வெல்கம் சார். நக்கல் பண்றியா ராஜா? இப்ப மோதிரம் அவ விரல்ல ஃபிட் ஆக போறது இல்ல. அதுக்கப்புறம் உன் மூஞ்சிய எங்க கொண்டு போய் வச்சுக்குவ? ரொம்ப தேங்க்ஸ் ஸ்வேதாக்கா.
ஸ்வேதா போட்டாச்சு. சந்தோஷமா? சந்தோஷம். ஓகே, நான் படுக்கிறேன். குட் நைட் சார். குட் நைட். குட் நைட் ஸ்வேதா, மாமா. குட் நைட். கார்த்திக் சார், சொல்லுங்க சார். இந்த சீன் நல்லா இருக்குல்ல, நம்ம கதையில வைக்கலாம். வாங்களேன், அதை பத்தி போய் டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பா பேசுவோம் சார். இந்த சினிமாக்காரங்களுக்கெல்லாம் எதை பார்த்தாலும் சீனா வைக்கணும்னு தோணும்ல. எப்படியோ நம்ம பையன் கார்த்தி நல்லபடியா படம் பண்ணி ஜெயிச்சா நமக்கு தானே சந்தோஷம். புதுவளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமி கிட்ட பேச போற மணிக்கணக்கா புதுவளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமி கிட்ட பேச போற மணிக்கணக்கா தூண்டாமணி வழக்க தூண்டி விட்டு எரிய வச்சு முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா அந்த இந்திரன் சந்திரனும் மாமன் எழுதிக்கணும் அந்த ரம்பையும் ஊர்வசியும் மாமனுக்கு பண்டுகை செஞ்சிடணும் நான் காத்தாடி ஊத்தாடி மாமனை கழுவி கட்டிக்கணும் புதுவளையல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு நானும் கூட பேச போறேன் மணிக்கணக்க தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. வெண்ணிலா, ஐயோ, அட கண்ணெல்லாம் செவந்து இருக்கு, வெக்கம்லாம் வருது. போ கலை. நீ இத்தனை சந்தோஷப்பட்டு பார்த்து எத்தனை நாளாச்சு தெரியுமா? நான் உன்கிட்ட இததான் திருப்பி திருப்பி சொல்றேன். நீ மட்டும் இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சப்ப உன் முத்து மாமா மேல வச்சிருந்த அதே காதல மறுபடியும் உன் மனசுக்குள்ள வளர வச்சா போதும். அதுக்கப்புறம் அந்த ஸ்வேதாவால கண்டிப்பா உன் முத்து மாமாவை ஆயுசுக்கும் நெருங்க முடியாது. உண்மையிலேயே நம்ம நன்றி சொல்ல வேண்டியது ராஜா சாருக்கு தான். நான் கூட அவர் சொன்னப்ப ஏதோ கிண்டல் பண்றாருன்னு சாதாரணமா தான் நினைச்சேன். ஆனா ஸ்வேதா வாயாலேயே மோதிரத்தை போடுங்க மாமான்னு சொல்ல வச்சுட்டாரே. ஆனா எப்படி அந்த அதிசயம் நடந்துச்சுன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல வெண்ணிலா. சரி சரி, சில விஷயங்களை ரொம்ப ஆராயக்கூடாது, இப்படிதான் அனுபவிக்கணும். ஆனாலும் ஸ்வேதா மோதிரம் போட சொன்னத என்னால நம்பவே முடியல. அவ கண்டிப்பா மனசறிஞ்சு இத பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எல்லா விஷயத்திலும் சந்தேகப்பட்டு உன் மூக்க நுழைக்காத கலை. அந்த ராஜா சார் பெரிய சினிமா ப்ரொடியூசர். நடிகர் நடிகைங்க கிட்டலாம் நல்லா பேசி பழகுவார்ல. அவருக்கு யார்கிட்ட எப்படி பேசணும் நல்லா தெரியும். ஸ்வேதாக்கா கிட்ட பேசுற விதத்துல பேசி அவங்கள சம்மதிக்க வச்சிருக்காரு. அதனால தான் ஸ்வேதாக்காவும் மாமா கிட்ட சொல்லி மோதிரத்தை போட சொல்லிருக்காங்க. புரியுதா? சரிங்க வெண்ணிலா முத்தரசன், இப்ப புரியுது. வெண்ணிலா, உனக்கு வேற என்ன ஆசை இருந்தாலும் இனிமே ராஜா சார் கிட்ட சொல்லு. அவர் ஏதாவது மேஜிக் பண்ணி உனக்கு அதை நிறைவேற்றிடுவாரு. ஏய், என்னாச்சு? இதெல்லாம் போய் ராஜா சார் கிட்ட எப்படி சொல்றது? வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன ஆசை? சின்ன வயசுல மாமா எனக்கு சோறு ஊட்டி விடும். அதை இப்ப கூட அடிக்கடி நினைச்சு பாத்துக்குவேன். அதே மாதிரி
இப்பவும் ஊட்டி விட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். என்கிட்ட பேசாமலே இருக்கிற மாமா சோறெல்லாம் எப்படி ஊட்டி விடுவாரு? கூடிய சீக்கிரமே உன் ஆசை நிறைவேற விடலா. என் கையில அந்த மேரேஜ் சர்டிபிகேட் இருக்கிற வரைக்கும் ஸ்வேதாவை வச்சு என்ன வேணாலும் செய்ய முடியும். ஸ்வேதா, சத்தியமா அப்பா பண்ணி கொடுத்த புது மோதிரத்தை தான் முத்தரசன் சார் கையில கொடுத்தோம். ஆனா அது எப்படி கரெக்டா இருந்துச்சுன்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா நம்ம மேல இருந்து போறதுக்கு முன்னாடி கூட 1க்கு 2 தடவை நான் செக் பண்ணிட்டேன். அது ரொம்ப ரொம்ப சின்ன மோதிரம். அவ விரல்ல ஏற வாய்ப்பே இல்ல. ஸ்வேதா, ராஜா வந்திருக்காரு. ராஜா, வா. உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட வேணாம் ஸ்வேதா. ஏன் ராஜா, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. நான் தான் நடிப்பை நிறுத்த சொல்லிட்டேன்ல. மறுபடியும் நடிச்சா என்ன அர்த்தம்? உனக்கு ரொம்ப நல்லா நடிக்க வருதுன்னு திரும்ப திரும்ப காட்டாத. சரி, நீங்களா ஃப்ரெண்ட்ஸா இல்ல அடியாளுங்களா? ஏதாவது இவ சொன்னா உடனே எஸ் பாஸ்ன்னு செஞ்சு முடிக்க பாக்குறீங்க. முழிக்கிற மொழிய பாரு. நீங்களாவது வேணாம் ஸ்வேதா, வெண்ணிலா பாவம், சின்ன மோதிரம் போடுற பிளான் எல்லாம் வேணாம். அந்த ராஜா யமகாதக எப்படி கண்டுபிடிச்சிருவான்னு எச்சரிக்கை பண்ண வேணாம். அந்த சின்ன மோதிரம் எப்படி பெரிய மோதிரமா மாறிச்சு, வெண்ணிலா விரலுக்கு எப்படி சரியா உள்ள போச்சுன்னு நான் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் மண்டையை உடைச்சிட்டு இருந்தீங்களா? என்ன இவா புதுசா என்னென்னமோ கதை சொல்ற? கதை நான் சொல்ல, நீ செஞ்சிய சின்னதா வெண்ணிலா விரலுக்கு பத்தாத மோதிரம் அது என்கிட்ட சொல்லிச்சு. ஓ, உனக்கு கண்ணு தெரியும் நினைச்சு நான் பாட்டு காமிச்சுட்டு இருக்கேன். Now you can feel it. என்ன கதை ரொம்ப குழப்பமா இருக்கா? புரியுற மாதிரி விளக்கமா சொல்லட்டுமா? நான் என்னதான் மோதிரம் கொடுத்து போட சொன்னாலும் உன் குறுக்கு புத்தி எனக்கு எதிராக வேலை செய்யன்னு கண்டிப்பா எனக்கு தெரியும். அதான் வெண்ணிலா கையில இப்ப போட்டிருக்கிற அவளுக்கு பத்திர மோதிரத்தை நானே வச்சுட்டு வேற மோதிரத்தை உங்ககிட்ட கொடுத்தேன். நீயும் நான் நினைச்ச மாதிரியே நான் கொடுத்த மோதிரத்தை கொடுக்காம கோல்மால் பண்ண நினைச்சேன். உத்தரசன் சார் கையில இருந்து சின்ன மோதிரம் நழுவி விழுந்தப்போ நான் சுலபமா என் கையில இருந்த கரெக்டான சைஸ் மோதிரத்தை நான் மாத்தி கொடுத்துட்டேன். நான் உனக்கு கொடுத்த டாஸ்க நானே நிறைவேற்றிட்டேன். இனி யோசிச்சு கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்ப போட்ட மோதிரம் சாம்பிள் தான். இதே மாதிரி முத்தரசன் கையால வெண்ணிலா கழுத்துல தாலி கட்டிக்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. ஆனா அது ஓ மூலமா தான் செஞ்சு முடிக்க போறேன். புரியுதா? என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? அடடடடா, நீ வெண்ணிலாவை பண்ற டார்ச்சர் விட நான் டார்ச்சர் பண்றேனா? சரி, நான் கொடுத்த 2 டாஸ்கையும் என்ன ஏமாத்த நினைச்சு நீ ஃபவுல் கேம் ஆடிட்ட. அதனால உனக்கு நான் அடுத்து கொடுக்க போற டாஸ்க் ரொம்ப கடுமையா இருக்கும். Wait and watch for the task number 3. Bye. என்ன ஸ்வேதா இப்படி டார்ச்சர் கொடுத்துட்டு போறான்?
அப்ப உடனே நான் சொல்ற மாதிரி செய்யணும். என்ன? அப்பா கத்தாத, என்கிட்ட எரிச்சல்லாம் படக்கூடாது. சிரிச்சுக்கிட்டே பேசு பாப்போம். சொல்லு சொல்லிவா. நான் இப்ப என்ன பண்ணணும்? இத முதல்ல பண்றீங்களால. சரி சரி, ஹால்ல வெண்ணிலா தரையை தொடச்சிட்டு இருக்கா. உடனே உன் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி ஹால்ல இருக்கிற சோஃபாவை இடமாத்தி வைக்க சொல்லு. அவங்க நகர்த்தி முடிச்சுதான் நீ உடனே ஹாலுக்கு வந்து அந்த சோஃபால மோதி விழணும். விழுந்த உடனே உன் அலறல் சத்தம் கேட்டு கண்டிப்பா உன் மாமா முத்தரசனும் மத்தவங்க எல்லாருமே வருவாங்க. அப்ப நீ உன் மாமா கிட்ட வெண்ணிலா தரையை துடைக்கும் போது சோஃபாவை நகர்த்தி வச்சனாலதான் நீ தடுக்கி விழுந்தன்னு சொல்லணும். அப்படி சொன்னா மாமா வெண்ணிலாவை திட்டுவாரே. அதுதான் வேணும். இல்ல இல்ல, நான் இத பண்ண மாட்டேன். இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. விஷயம் அதுல இல்ல, முத்தரசன் அவர் ரூம்ல பாத்துட்டு இருக்கிற லெட்ஜர்ல இருக்கு. முத்தரசன் கம்பெனி சம்பந்தமான லெட்ஜரை பாத்துட்டு இருக்காரு. அதுல கடைசி பக்கத்துல நம்ம கல்யாண சர்டிபிகேட்டை வச்சிருக்கேன்.